ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு சாம் தல்ரி சீரிஸோட 12வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 11 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் வெல்கம் டு சாம் தல்ரி தமிழ் எக்ஸ்பிளனேஷன்லையும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். முன்னாடி எபிசோட்ல ஹீரோ நம்ம லவ் தான் முக்கியம், நம்ம பிரேக்கப் பண்ண ரீசன் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா கொஞ்சிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு வராரு. இவங்களும் ஏன்டா என்னையே பாத்துட்டு வர, ரோட்டை பார்த்து நடடாங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இத்தனை வருஷம் நான் உன்னை பார்க்கல, அதுக்கெல்லாம் சேர்த்து தொடர்ந்து உன்னை பார்த்துட்டே இருக்க போறேன், நான் ரோட்லாம் பாக்குறது முக்கியம் கிடையாது, கீழே விழுந்தா கூட பரவாயில்லன்னு அவ்வளவு அழகா கியூட்டா ஹீரோ பேசுறாரு. அப்படியே ரொம்ப நேரம் இவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா இவங்க வழி மாதிரி எங்கேயோ போயிடுறாங்க. அப்புறம் அந்த மலையில இருந்து இவங்க கீழே இறங்கி வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுது. ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் என்ன பண்ண, நீ தான் ரொம்ப ஓவரா பண்ற, நீ இவ்வளவு அழகா இருந்தா நான் உன்னையே தான் பாத்துட்டு இருப்பேன், நீ இவ்வளவு கியூட்டா இருக்க, இவ்வளவு அழகா இருக்க, அப்ப நான் என்ன பண்ண முடியும், உன்னதான் பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. இதை கேட்ட ஹீரோயின் ஐயோ போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அம்மாவை காட்டுறாங்க. இன்னைக்கு காலையில அந்த கேங் வார் நடந்துச்சுல, அப்ப ஹீரோயினை சுத்தி வந்துட்டே இருப்பாரு, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயின் அம்மாவும் பாத்துருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு சந்தேகம் வரும், ஹீரோயின் எங்க போயிருப்பான்னு. இவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. அவங்க இன்னும் ஹீரோயின் வரலன்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. அப்புறம் ஹீரோ தான் ஷூ எல்லாம் அவுத்து விட்டு காலெல்லாம் நல்லா பிடிச்சி விட்டு தூங்க வைக்கிறாரு. ஹீரோயின் அம்மா இவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருப்பாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அங்க வராங்க. அங்க பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு அம்மாவும் அவங்க வாசலே தான் நின்றுட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து உள்ள போய் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் அம்மா, ஐயோ இந்த பொண்ணு பாரு எப்படி பண்ணிட்டு இருக்கு, நான் எழுப்புறேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் அம்மா, அதெல்லாம் எழுப்பாதீங்க, அவங்க தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அம்மா வெளியே வந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்ட் அம்மா வந்து, என்ன நீங்க இப்படியே பொண்ணை விட்டுட்டு வந்துட்டீங்க அவங்க கூட அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, அவங்க 2 பேரும் பெரிய பசங்க, நான் போய் எதுக்கு அவளை கூட்டிட்டு வரணும், அவளா தூங்கி எழுந்தா வரப்போறா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. ஹீரோயின் அவசர அவசரமா வெளியே கிளம்பி ஓடி வராங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் அசதியாகி தூங்கிட்டேன் அவ்வளோதான். இவங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா, உனக்கு என்ன 40 வயசு ஆயிடுச்சு, என்கிட்ட நீ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கட்டா, ஹீரோவை லவ் பண்ணட்டா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அம்மா இப்ப நம்ம வேணா ஹீரோ அப்பா கிட்ட பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா கிட்ட பேச போறாங்க. அவரு இவங்களை பார்த்த உடனே காரை துப்பிடுறாரு. இங்க இப்ப இந்த வில்லியும் ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் சுத்தமா எதுவுமே டெவலப் ஆகலங்கிறனால எல்லாருமே இந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. ஏன்னா இவன் தானே வேலைக்கு வச்சிருப்பான் இந்த பொண்ணு அந்த ப்ராஜெக்ட்க்கு. எல்லாருமே கேட்கறாங்க, பேசாம ஹீரோயினே திருப்பி வர சொல்லு, அவளே நல்லா எடுப்பாங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த வில்லிக்கு சம கோவமாவுது. இவ போனை எடுத்து ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு வீடியோ ஊரெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. கரெக்டா இவங்க தங்கச்சி வந்து அந்த வீடியோ பாத்துறா. ஷாக்கா எழுந்திக்கிறா பாருங்க. கரெக்டா அவங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிறாங்க ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு. அவங்க புடுங்கி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினை அந்த வில்லி அம்மா அப்படி போட்டு அடிச்சிருப்பாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சமாதானம் பண்ணலான்னு போயிருப்பாங்க அந்த வில்லியை. அப்ப அவங்க அம்மா பிடிச்சு அப்படி அடிச்சிருப்பாங்க. இதை அந்த வில்லி தான் அப்லோட் பண்ணிருக்கா. இதை பார்த்தா ஹீரோயின் அம்மாக்கு மனசே உடஞ்சிருது. கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இந்த அம்மா பாரு செம்மையா பாடம் கொடுக்குறாங்க இந்த ஹீரோயினுக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் ஹீரோயினுக்கு எதிராக தான் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இது இப்ப ஊருக்கே பரவிடும். இப்ப பார்த்தா இந்த வில்லியும் இந்த ஏமாத்தக்கார பாய் ஃப்ரெண்ட் இருக்கான அவன் ஹீரோயின் ஊருக்கே வராங்க. இப்பதான் இவனுக்கு தெரிய வருது, இவன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கான், ஏன் இதை அப்லோட் பண்ணாங்க மாதிரி எனக்கு போர் அடிச்சிச்சு அதனால நான் பண்ணேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப ஹீரோக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அந்த வீடியோ வெளியானுச்சுல அந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஹீரோயினை பிடிச்சி அப்படி திட்டுவாரு, நீ ஏன் இப்படி அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்க எதுவுமே பண்ணாம, அவங்க அம்மா உன்னை அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க முறை, நாங்க ரொம்ப தனியா இருந்தேன், எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, நீ எப்போ தனியா இருந்திருக்க, நீ எப்பயும் தனியா இல்ல, உனக்கு உங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உங்க அக்கா தங்கச்சிங்களாம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நானும் உன் கூட எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்வாரு. இதை கேட்ட ஹீரோயின் வந்து ரொம்ப அப்படியே ஹாப்பியாறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா போட்டு அப்படி அடிக்கிறாங்க. நீ இப்படிதான் அடி வாங்கிட்டு இருப்பேன் ஒருத்தவங்க கிட்ட, நான் உனக்கு தான் கத்து கொடுத்தேன், அவ எப்படி அடிக்கிறா பாரு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு கோவம் இருக்கு. எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க அவங்க அம்மா. இங்க இந்த வில்லியை காட்டுறாங்க. அது அவங்க 2 அசிஸ்டன்ட் கிட்ட அப்படி கத்திட்டு இருக்கும். இதுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா கிடையாது, எதுவுமே கிடையாது, போட்டோ எடுத்துருவாங்க. அந்த அசிஸ்டன்ட் என்ன எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாம் கடுப்பாயிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதை உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சம் கூட, நீ எதுவுமே கிட்ட சொல்ல மாட்டேன், நாங்களாம் என்ன பண்ண முடியும், என்னமோ நீ ஹீரோயின் கீழே அசிஸ்டண்டா இருந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருக்கிறோம், எங்களை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, பேக்கை தூக்க வருது அது இதுன்னு, இனிமே உன் வேலையை நீயே பாத்துக்கோ, கொஞ்சம் கூட உனக்கு மூளையில என்னதான் நீ ஹீரோயின் கிட்ட கத்துக்கிட்டேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து அந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ கஷ்டமாகும். ஏன்னா நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டார்ட் பண்ணல இவங்க. ஹீரோயினோட தங்கச்சி, அவங்க குட்டி பொண்ணு, அப்புறம் இந்த டால்ஃபின் பையெல்லாம் இருக்கான்ல, அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த டால்ஃபின் பாதுகாப்பு மையத்துக்கு போறாங்க. அங்க இந்த டால்ஃபின் பையனும் ஹீரோயின் தங்கச்சி ரொம்ப சகஜமா ஜாலியா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இவன் சொல்லுவான், அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா உடம்பு சரியாம போயிடுச்சுல, அன்னைக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழுதா, ஏன் அழுதான்னு இவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், அவங்க அம்மாவை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க, எங்க பாட்டி செத்து போயிட்டான், எங்க பாட்டி கண்டிப்பா உயிரோட வரணும்னு சொல்லிட்டு அப்படி அழுவாம்பாங்க.
இதை கேட்டு அந்த ஹீரோயின் தங்கச்சி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுவாங்க. ஏண்டி செல்லம் இப்படி இருக்கிற, இந்த வயசு குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, எந்த சாக்லேட் சாப்பிடலாம், என்ன கேம் விளையாடுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, நீயே உங்க அம்மா நினைச்சு இப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கும் போது அந்த குட்டி பொண்ணு சொல்லும், நான் குட்டி பாப்பா, என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அதனாலதான் நான் பாட்டி உயிரோட இருக்கும்னு நினைச்சேன், எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா சொல்லிட்டு இது அப்படி அழுவும். இந்த சின்ன பொண்ணு மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கும் ஆக்சுவலா. இதெல்லாம் அந்த டால்ஃபின் பையன் பார்ப்பான். ஓ அப்ப இந்த பொண்ணுக்கு இவங்க அம்மாவா அப்படிங்கறத இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த வில்லியும் அந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட் ஊருக்கு வந்திருக்காங்கல்ல, அப்பதான் இதுங்க ரெண்டும் ஹீரோயின் அம்மாக்கு எதுக்கு நடந்து போயிட்டு இருக்கும். ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட் கேட்பான் இதுகிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பத்தியே வீடியோ போட்டு அவ ஊருக்கே வந்திருப்பேன் இவ கேட்பான். நீ எதுக்கு உண்மையில அந்த வீடியோ போட்ட சொல்லு, ஒருவேளை எல்லாருமே திருப்பி ஹீரோயினை வேலைக்கு கூப்பிடுறாங்க அதனால போட்டியாங்க முறை. இவளும் ஆமா அதுக்காக தான் நான் போட்டேன், அவளை நசுக்கிட்டே இருக்கணும், அவ எழுந்திக்க முறைலாம் நான் அவளை நசுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோயின் அம்மா அவ்வளவு காண்டாயிடுவாங்க. என்னது என் பொண்ணு உனக்கு கற்பா மூச்சா நீ மிதிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேஸ்ட் தண்ணி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அப்படியே இவங்க 2 பேர் மேலே ஊத்தி விட்டுருவாங்க. அவ செம டென்ஷன் ஆயிடுவா, என்னத்த கரும என் மேல ஊத்துறீங்க இப்படி நாறுதுன்னு கத்த ஆரம்பிப்பா. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் அக்கா வந்துருவாங்க. ஹீரோயின் அம்மா கத்த ஆரம்பிப்பாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க வருவ, ஏன் பொய் சொன்ன நீயே இவகிட்ட சொல்லிட்டதானே இவனால நீ சாகலங்கிறது, அப்புறம் எதுக்கு மறுபடியும் என் பொண்ணை டார்ச்சர் பண்ற நீ, உங்க அம்மா எதுக்கு என் பொண்ணு அப்படி அடிச்சாங்க அப்படின்னு இவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. என் பொண்ணு ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமா விழுந்துட மாட்டா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணை இழுத்துட்டு கிளம்புவாங்க. அப்ப இந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பான் பாருங்க, கரெக்டா ஹீரோ நடுவில் புகுந்து கையை உடச்சு விட்டுருவாரு. அவன் கையை உன்னை எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, இந்த சைடே வராதுன்னு, எவ்வளவு தைரியம் தான் இங்கே வருவேன்னு ஹீரோ கத்துவார். அப்ப இவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அப்ப இந்த வில்லி சொல்லும், நான் இதை விட்டுருவேன் நீ நினைக்கிறியா, நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு இது சொல்லும். அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்னால என்ன பண்ண முடியும், இதை எழுத போறியா, எழுதிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. என்ன உனக்கு பயமா இருக்கா, சிம்பத்தி கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட் வாங்கினதெல்லாம் உன்னை கையை விட்டு போக போதா, அதனால இப்ப மறுபடியும் சிம்பத்தி கிரியேட் பண்ண போறியா, பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க இவங்க. எவ்வளவு தைரியம் தான் நீங்க வந்திருப்ப அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு இது சொல்லுது, இது என்ன உன் கோட்டையா, இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இது என் கோட்டை தான், சிட்டில நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இது என்னோட கோட்டை, பாத்து போ, என்ன யார் வேணாலும் உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்ன இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல, அவ மேல அப்படி ஊத்துனாங்க, அவங்க அம்மா அப்படி பேசினாங்க, இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா, செம்மையா இருக்குடா நம்ம சொந்த ஊர் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நாங்க சிட்டில ரொம்ப தனியா இருந்தேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அட் டைம்ல எல்லாருமே என் மேல கள்ள தூக்கி அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, என்ன சுத்தி எல்லாருமே என்ன ப்ரொடெக்ட் பண்ண ஆளுங்க இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அந்த ரெட் பால் ஹீரோ எப்பவுமே வச்சிட்டு இருப்பாரு, அதை பார்த்து இது என்னடா கருமோ எப்ப பார்த்தாலும் கையிலே வச்சிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப ஹீரோ இது உனக்கு அடையாளமே தெரியல, நல்லா பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வந்து எனக்கு அடையாளமே தெரியலங்க முறை, சரி இந்த நூல் அப்படி உருவிட்டே இரு உனக்கு தெரியுங்கிறாங்க. ஹீரோயின் உருவிட்டே இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஒரு லெட்டர் கீழே வந்து விழுது. அதான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு எழுதிருப்பாங்களே லவ் பண்றதை சொல்றச்ச அந்த லெட்டர் அது. இதை பார்த்து ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இங்க இதே சமயத்துல ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட அந்த ஆபீஸ்ல இருப்பான்ல ஒரு ஹெட், அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அப்பாவுக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துருது, இது மாதிரி ஹீரோ இப்ப பனிஷ்மெண்ட்ல இருக்கிறாரு, அதுவும் எதனால ஹீரோயின் அம்மாவை காப்பாத்த போனனால அப்படிங்கறது எல்லாம் தெரிய வந்தோடனே ஒரு செம்ம டென்ஷனாகி கிளம்பிடுவார் அந்த இடத்த விட்டு. ஹீரோ இருக்க இடத்துக்கு தான் வருவாரு. அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் ஹீரோயினை கத்த ஆரம்பிப்பாரு, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட நான் எவ்வளவு கெஞ்சி பிச்சை எடுத்தேன், என் பையனையாச்சும் என்கிட்ட விட்டு வைங்க அப்படின்னு, உனக்கு இன்னுமே புத்தி வரலையா அப்படின்னு ஹீரோ அப்பா ரொம்ப பேச ஆரம்பிப்பாரு. ஹீரோக்கு எதுவுமே புரியாது, இவங்க அப்பா பாட்டுக்கே பேசிக்கிட்டே இருப்பாரு ஹீரோயினை. பரபரப்பா இந்த எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.